ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு கைத்தொழில் போட்டுருவோம். இன்றைக்கி நம்ம ஓணம் பண்டிகை கொண்டாடுவதற்கான காரணம் என்னங்கிற ஒரு குட்டி கதை தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு சிவன் கோவிலில் திரிந்து கொண்டிருந்த ஒரு எலி தனக்கே தெரியாமல் அணையிருந்த ஒரு தீபத்தை தூண்டிவிட்டு அது நல்லா எரியத்துக்கு செஞ்சிச்சு. அதனால் சிவன் அந்த எலிக்கு ஒரு வரம் தரார். என்ன வரம்னா, அடுத்த பிறவியில் நீ ஒரு நாட்டையே ஆளக்கூடிய மாபெரும் சக்கரவர்த்தியாக பிறப்ப அப்படின்னு ஒரு வரம் தரார். அந்த வரத்தின்படி பிறந்தவர் தான் நம்ம மகாபலி சக்கரவர்த்தி. இவரோட ஆட்சி காலத்தில் மக்களுக்கு எந்த குறையும் இல்லாமல் செல்வ செழிப்போட ரொம்ப சந்தோஷமாக மக்கள் எல்லாரும் வாழ்ந்தாங்க. அப்படி இருந்த போதும் அவர் மாபெரும் வேள்வி ஒன்றை நடத்த முடிவு செய்து அந்த வேள்வியோட இறுதியில் மக்கள் அனைவருக்கும் தான தர்மங்கள் வழங்குவதாகவும் முடிவு செஞ்சுருந்தார். அவரும் அவரோட அசுர குருவும். இதை அறிந்த தேவர்கள் அவரோட போரிட்டு அந்த போரில் தோல்வி அடைந்தார்கள். அவர்கள் உடனே விஷ்ணுவிடம் சென்று முறையிட்டார்கள், மகாபலியை அழித்து தங்களை காத்தருள வேண்டும்னு. அவரோட கோரிக்கையை ஏற்ற விஷ்ணுவும் வாமன உருவம் கொண்டு அவரிடம் மகாபலியிடம் ஒரு தர்மம் கேட்குறார். என்னன்னா, தனக்கு 3 அடி மண் வேணும் அப்படின்னு கேட்குறார். வந்திருக்கிறது விஷ்ணுன்ற தெரிஞ்சும் மகாபலி அவர் கேட்ட வரத்தை தரார். அப்போ சின்ன உருவமாக இருந்த வாமனன் பெரிய உருவமாக உருவெடுத்து முதல் அடியில் பூலோகத்தையும் 2வது அடியில் வானோகத்தையும் அளந்து விடுகிறார். 3வது அடி எங்கே வைப்பது என்று கேட்கும் பொழுது மகாபலி தன்னுடைய தலையை காட்டி என்னோட தலையில் வையுங்கள் என்று கூறுகிறார். அவரும் அவரோட தலையில் வைக்க அவர் பாதாள உலகத்துக்கே சென்று விடுகிறார். இருந்தாலும் அவரோட சிறந்த ஆட்சியை மெச்சி அவருக்கு உனக்கு என்ன வரம் வேணும் கேளு அப்படின்னு சொல்லும்போது, நான் வருடத்திற்கு ஒரு முறை எங்கள் நாட்டு மக்கள் நல்லா வாழறதை நான் பார்க்கணும் அப்படின்னு கேட்குறாரு. அவரோட விருப்பப்படியே அவருக்கும் அவர் கேட்ட வரம் தராரு நம்ம விஷ்ணு. அதனால் வருடத்திற்கு ஒரு முறை அவர் வரும் நாளில் திருவோதரை நட்சத்திரத்தில் வருவார். வரும்போது 10 நாள் பண்டிகையாக கேரள மக்கள் இந்த ஓணம் பண்டிகை கொண்டாடுறாங்க. காணம் விற்றும் ஓணம் உண்ணும் அப்படின்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க. அதாவது நம்மக்கிட்ட இருக்கிற சொத்தை வித்தாவது ஓணத்திற்கு செய்யப்படும் உணவை சாப்பிட்ணும் அப்படின்னு. அந்த உணவு வகையெல்லாம் பார்த்திங்கன்னா, இஞ்சி கறி, மாங்கறி, பச்சடி, கிச்சடி, ஓலன், அவியல், காளான், புளிச்சேரி, கூட்டுக்கறி, தோரன், பப்பா எவ்வளோ உணவு! இது எல்லாம் கேரள மக்கள் செய்து மகாபலிக்கு படைக்கும் உணவு வகைகள். ஹாப்பி ஓணம்!